நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் கார்த்திகை மாத ராசி பலன் தான் சொல்லுவேன். 12 ராசிகளுக்கு உண்டான கார்த்திகை மாத ராசி கிரகங்களுடைய ஸ்தான பலன், பார்வை பலன், ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன நடக்கும், என்னென்ன நன்மைகள் தீமைகள், என்னென்ன பரிகாரம் செய்யணும், என்னென்ன தப்பிச்சிக்கிறது எப்படி, மீண்டு வர்றது எப்படி, அப்படிப்பட்ட விஷயங்கள் தான் இப்போ உங்களுக்கு தெளிவாக விளக்கி கொடுக்க போகிறேன். இதை நீங்கள் கவனித்து நடந்துக்கிட்டிங்கனாக்கா இந்த கார்த்திகை மாத ராசி பலன்லேருந்து மீண்டு வந்து எல்லா நலங்களும் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி இப்போ என்னுடைய குருநாதரை நான் வணங்கிக்கிறேன். ஓம் குருப்யோ நம நற்பவே 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகே சாந்தரூபாய தீமகே தன்னோ சந்திரசேகர பிரச்சோதயாத். என் ஆத்மா மகாகாளி வேணும். ஓம் காளிகாசாய வித்மகே மசான வாசின்ன தீமகே தன்னோ அகோர பிரச்சோதயாத். என் உபாசனன் மகா வாராகி வேணும். ஓம் மகிஷத் பஜாய வித்மிக சண்டகஸ்தாம் தன்னோ வாராகி பிரச்சோதயாத். என் இன்னொரு உபாசனன் பகலாமுகன். ஓம் பகலாமுகி வித்மிகே சம்பேந்தும் தன்னோ தேவி பிரச்சோதயாத். கார்த்திகை மாதம் லக்ஷ்மி வாசம் செய்யும் மாதமாக சொல்லப்படுகிறது. கார்த்திகை மாதத்தில் தான் நிறைய விழாக்கள் கோவிலில் நடக்கும், வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும், நிறைய விசேஷம் நடக்கும். ஏன்னா லக்ஷ்மி வாசம் செய்யக்கூடிய மாதம்னால கண்டிப்பாக நடந்து தான் ஆகும். அது இல்லாமல் விரதமும் இருப்பாங்க நிறைய. பெரும்பாலும் ஐயப்ப பக்தர்கள் 48 நாட்கள் ஒரு மண்டலம் விரதம் இருந்து ஐயப்பனை தரிசனம் செய்வார்கள். ஐயப்பனுக்கு மட்டுமல்ல, எல்லா தெய்வங்களுக்குமே விரதம் இருக்கலாம். சிவபெருமானுக்கு விரதம் இருக்கலாம், முருகப்பெருமானுக்கு விரதம் இருக்கலாம், அம்மனுக்கு விரதம் இருக்கலாம், பெருமாளுக்கு விரதம் இருக்கலாம், எந்த தெய்வங்களும் வேணும் இருக்கலாம். இருந்தாலும் பிரசித்தி பெற்றவங்கிறது அந்த ஐயப்ப விரத மகிமை தான். ஸோ அதனால் கார்த்திகை மாதம் நல்ல மாதமாகத்தான் விளங்கப் போகிறது. 12 ராசிகளுக்கு உண்டான அந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கிரகங்கள் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். முதல்ல இதனால் வரைக்கும் மிதுன ராசி இருந்த குரு பகவான் அதிசாரமாக பயிற்சியாகி கடகராசிக்கு வந்திருக்கார். சிம்ம ராசியிலேயே கேது பகவான் தொடர்ந்து இருந்து வருகிறார். அடுத்ததாக துலாம் ராசியிலே சுக்கிரன் வரப்போகிறார். இந்த கார்த்திகை மாதம் ஆரம்பித்த உடனே சுக்கிரன் வந்து விடுவார். சுக்கிரன், சந்திரன், புதன், 3 கிரகமே இருக்காங்க. விருச்சிக ராசியிலே சூரிய பகவானும் செவ்வாயும் இருக்கிறார்கள். கும்பராசியிலே சனி பகவானும் ராகு பகவானும் இருக்கிறார்கள். இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரக சூழ்நிலைகளிலே பொதுவான பலன்களில் பார்க்கும்போது ஒவ்வொரு ராசிக்குமே இப்போது சொல்லப் போகிறேன். அதை நீங்கள் கேட்டு தெரிந்து நடந்து கொண்டிருக்கிறானால் எல்லா நற்பலனும் உங்களுக்கு கிடைக்கும் சொல்லி, மீனராசி நேயர்களே, இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசியாதிபதி குரு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்தில் இருந்த குரு பகவான் இப்போ 5ஆம் இடத்துக்கு வந்திருக்கார். 5ஆம் இடம் ரொம்ப புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க, புத்தி ஸ்தானம் சொல்லுவாங்க, புத்திர ஸ்தானம் சொல்லுவாங்க. நீங்கள் நினைத்த விஷயம் பலிக்குன்ற எண்ணம் கொண்ட இடம்னு சொல்லுவாங்க. அப்போ இவ்வளோ விஷயம் நல்லது நடக்கும் பாருங்கள். பொதுவாக மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக பேசுவாங்க, கரெக்டாக நடப்பாங்க. மற்றவங்களை காப்பாற்றக்கூடிய பொருட்டு சில நேரங்களில் செயல்படுவாங்க. எல்லாமே அவங்கள தேடி வரும். படிப்பு கம்மியாக கூட அனுபவம் அதிகமாக இருக்கும் அவங்களுக்கு. தன்னுடைய முக ராசின்னு சொல்லுவாங்க, அதில் எல்லாமே கவரப்படுவாங்க. உங்களை பார்த்து அவங்க விரும்புவாங்க. இது மாதிரிலாம் அந்த இருக்கக்கூடிய அந்த மீனராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாத பலன் பார்க்கும் பொழுது கண்டிப்பாக நன்மை தான் நடக்க போகுது. நல்ல நட்பு மூலிமா நல்ல உதவிகள் கிடைக்கும். இதனால் வரைக்கும் படுத்து கிடந்து நீங்கள் எழுந்து உட்காந்துருவீங்க. மீண்டும் வந்துட்டார் பாருப்பா, திருப்பி ஒரு ரவுண்டு அடிக்கிறார் போலப்பா, பெரிய ஆள் தான்ப்பா அவர், அப்படி சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி தான் விஷயம் நடக்க போகுது. எந்த துறையாக இருந்தாலும் நீங்கள் பிரகாசிக்க போகிறீங்க இந்த கார்த்திகை மாதத்தில். அரசியல் சொல்லவே வேணாம். வெகுஜன தொடர்பு ஏற்படும். மக்களுடைய தொடர்பு அதிகமாக ஏற்படும். இதனால் வரைக்கும் இருந்த விட அதிகமாக ஏற்படும்.
சினிமா, சமூகம், அரசாங்கத்துறை, கல்வித்துறை, உணவுத்துறை, நீர்வளத்துறை, இப்படி எல்லா துறையிலுமே கொடி கட்டி பறக்க போகிறீங்க. நல்ல விஷயம் நடக்கும். குடும்பத்தில் உங்களை விடவே மாட்டாங்க, கிட்டே பிடிச்சிப்பாங்க. அவங்களுக்கு தேவையானது எல்லாமே வாங்கி கொடுப்பீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, ஒருத்தருக்கு ஒரு ஆதரவாக இருப்பீங்க, அந்யோன்யமாக இருப்பீங்க. கணவன் மனைவி சொல்ல வேணாம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இன்ன வரைக்கப்பட்ட கஷ்டம் எல்லாமே விலகிடும். ஏழரை சனியில் அந்த பாதிப்பெல்லாம் இப்போ குறைஞ்சிரும். இந்த காலகட்டத்தில் இது மாதிரிலாம் நடக்க போகுது. வெளியூர் போன நினச்சா வெளியே போயிட்டு வரலாம், வெளிநாடு போகணும்னு நினச்சா வெளிநாடு போயிட்டு வரலாம். இது மாதிரிலாம் பண்ணலாம். மக்கள் தொடர்பு ஏற்பட்டு இருக்கும். அப்போ அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். எப்பவுமே ஒருத்தவன் சந்தர்ப்பங்கள் மூலியமாக வாய்ப்புகள் வரும்போது அதை பயன்படுத்தி கொள்பவன் புத்திசாலின்னு. அந்த நிலை தான் இப்போ இருக்க போகிறீங்க. அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்கா, கடன் எல்லாமே உங்களுக்கு இப்போ அடைஞ்சிடக்கூடிய சூழ்நிலை வந்துருக்கு. வீட்டை விட்டு வெளியே போயிருந்த நகை நட்டு எல்லாமே கொஞ்சம் திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. எதிரிகள் தொல்லை ஒழிஞ்சிடும். நோய் நொடிந்தாலும் அது தீர்க்கப்படும். நல்ல மருத்துவத்தால் தீர்க்கப்படும். இல்லைனா திடீர்னு ஒரு டாக்டர் வெளிநாட்டிலேருந்து வந்திருப்பார், வெளிநாட்டிலேருந்து டக்குன்னு அவர் போய் பார்ப்பீங்க, உடனே முடிஞ்சிடும். அதுக்கு தான் நேரங்காலம்னு சொல்லுவாங்க. எந்த நேரத்தில் எது நடக்கும்னு சொல்ல முடியாது. அதுதான் ஜோதிடம். கிரகங்களுடைய கோட்பாடு, அதனுடைய குணநலன்கள், கிரக சஞ்சாரம், இது மூலிமா தான் வாழ்க்கையில் எல்லாருக்கும் எது எப்போ நடக்கணுமோ அது நடக்கும். இப்படி தான் நடந்துருக்கு. அடுத்ததாக இந்த மீனராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா, ஒரு பெண் மூலியமாக நல்ல வாய்ப்புகள் உருவாகும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். பெண்ணாக இருந்தால் ஆணுக்கும், ஆணாக இருந்தால் பெண்ணுக்கும் நடக்கும். செலவுகள் குறையும், நஷ்டங்கள் குறையும். தொழில் உத்தியோகம், தொழிலில் இருக்கவங்க நல்ல முன்னேற்றம் வருவாங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்க விரும்பிய இடமாற்றம் கிடைக்கும். உத்தியோக உறவு ரெண்டுமே கிடைக்கும். நிறைய ட்ராவலிங் போயிட்டு வருவீங்க. பயணங்கள் பலவிதமாக இருக்கும். ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு விதமாக இருக்கும். அதுதான் உண்மையான விஷயம். ஒரு பயணம் மூலிமா பணம் வரும், ஒரு பயணம் மூலிமா பொருள் வரும், ஒரு பயணம் மூலமாக நல்ல உதவிகள் கிடைக்கும். இது மாதிரி வித்தியாசமான விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் இந்த காலகட்டத்தில். உங்கள் ராசிபதி குரு பகவான் நல்ல பொசிஷனில் இருக்கார். அவர்கள் பார்வைகளும் நல்லாயிருக்கு. முருகப்பெருமானை வணங்கி வாருங்கள். திருச்செந்தூர் மட்டும் இல்லை, மற்ற இந்த நீர்நிலைகள் அருகில் உள்ள முருகன், எந்த முருகன் இருந்தாலும் வழிபட்டு வரலாம். ஆறுபடி வீடு முருகன் போயிட்டு வரணுமா போயிட்டு வாங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. பெரும்பாலும் ஒரு குருவை கண்டிப்பாக பிடிச்சிக்கிட்டு அவர் மூலிமா நீங்கள் பயன்பெறலாம். மகான்கள் தரிசனம் பண்ணிட்டு வரலாம். ஜீவசமய தரிசனம் உங்களுக்கு ரொம்ப விசேஷமானது. ஏன்னா உங்களுக்கு நிறைய ஐடியா கொடுக்கும், நிறைய திட்டங்களை செயல்படுத்த சொல்லுடைய சூழ்நிலை உருவாக்கும், நல்ல வாய்ப்புகளை வந்து கொடுக்கும். எல்லாமே ஜீவசமய தரிசனம் கண்டிப்பாக கிடைக்கும். பழமையான ஜீவசமய தரிசனம் கேட்டு ஆராய்ச்சி பண்ணி அறிஞ்சு போயிட்டு வரலாம். நீங்கள் தப்பு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடுத்ததாக உங்களுடைய மனநிலை, உடல்நிலை ரெண்டுமே முன்னேற்றம் ஆகிடும். கவலைப்பட வேண்டாம். இந்த கார்த்திகை மாதத்தில் இதெல்லாமே நடக்க போகுது. வாழ்க்கை துணை லாபம் அடைவார்கள். நீங்கள் கணவன் இருந்தால் மனைவி லாபடுவாங்க, மனைவி இருந்தால் கணவன் லாபடுவாங்க. இந்த ராசியில் பிறந்தவங்க இருந்தால் இது கண்டிப்பாக நடக்கும். பெரும்பாலும் இந்த கார்த்திகை மாதத்தில் நீங்கள் விரதம் இருந்து வழிபடுவது, அது முருகப்பெருமானை வழிபடலாம். பெரும்பாலும் வியாழக்கிழமையில் வழிபடலாம், பௌர்ணமியில் வழிபடலாம். வழிபாடு மட்டும் இல்லை, அந்த இறை சிந்தனையோடு இருக்கணும். நிறைய தான தர்மம் பண்ணுங்கள். நிறைய குழந்தைங்களுக்கு அந்த தான தர்மங்களை செஞ்சுட்டு வாங்க. பெரும்பாலும் குழந்தைங்களுக்கு தேவையான உணவுகளை வாங்கி கொடுங்க, இனிப்புகள் வாங்கி கொடுங்க. உடுக்க உடை இல்லாமல் இருக்குவாங்க, அவங்களுக்கு உடுக்க உடை வாங்கி கொடுங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் அந்த குழந்தையுடைய ஆசை என்னன்னு கேட்டு உங்களால் அந்த ஆசையை பூர்த்தி செய்ய முடியுமானால் அதை பண்ணிட்டு வாங்க. இந்த ஊருக்கு போகணுன்னு இருக்கும், இந்த கோயிலுக்கு போகணுன்னு இருக்கும், இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் இருக்கும் சில குழந்தைங்களுக்கு. இந்த ஹோட்டல் போய் நான் சாப்பிடணுன்னு ஒரு ஆசையாக இருக்குன்னுவாங்க. இது நீங்கள் பல வித சினிமாவிலாம் பார்த்துருப்பீங்க. வாழ்க்கை நடைமுறையில் அங்கங்கே நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அப்படி செய்தீர்களானால் கண்டிப்பாக உங்கள் நற்பலன் இரட்டி மடங்கு பெருகும். கண்டிப்பாக நல்லது நடக்கும். இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வாங்க. அது இல்லாமல் குரு தட்சிணாமூர்த்தி வழிபடலாம்,
குருவின் அம்சமாக விளங்கக்கூடிய தத்தாத்திரன் இருப்பாங்க. பிரம்மா, விஷ்ணு, சிவன் 3 பேர் சேர்ந்து அந்த தத்தாத்திரை வழிபட்டு வரலாம். எல்லாமே வியாழக்கிழமையில் பௌர்ணமியில் நீங்கள் வழிபட்டு வரலாம். அதே மாதிரி நீங்கள் இந்த தான தர்மம் பண்ணிட்டு வாங்க. பெரும்பாலும் நீரில் வாழும் ஜீவராசிகளுக்கு தான தர்மம் பண்ணுது. மீன்களுக்கு, அதுவும் மீன்களுக்கு பண்ணால் ரொம்ப விசேஷம். மீனராசியில் பிறந்தவர்கள் மீன்களுக்கு உணவு கொடுத்து வந்தால் கண்டிப்பாக நடக்காத விஷயங்கள் நடக்கும். அதுதான் உண்மையான விஷயம். அப்போ இதெல்லாம் நீங்கள் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக எல்லா விதத்துலேயும் முன்னேற்றம் ஆடுவீங்க. இந்த கார்த்திகை மாத பலனை முழுமையாக பார்க்கும்பொழுது மீனராசிக்காரங்களுக்கு ஏற்றமான மாதமாக தான் இருக்குது. இதனால் வரைக்கும் மனசில் நினைச்சிருந்த விஷயம் கண்டிப்பாக நடக்கும். அப்போ அது எவ்வளோ பெரிய விஷயம், சந்தோஷமான விஷயத்தை சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி நான் சொன்ன இந்த இறை பரிகாரங்கள், தான தர்மங்கள் எல்லாம் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு விடிவெள்ளி ஏற்படும். விடிவெள்ளினா என்ன? புது திருப்புமுனை, ஒரு டேர்னிங் பாயிண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி வாழ்க்கையில் உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும்னு சொல்லி இந்த கார்த்திகை மாத பலன் முழுமையாக அனுபவித்து எல்லா வளமும் நலம் பெற்று வாழ போகிறீங்கன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். முடிஞ்சிச்சால் தான் நீங்கள் சொல்லிட்டு